ஜெயிச்சுட்டு போட்டோம். நேரு தானே ஜெயிப்பாரு, சக்கரபாணி ஜெயிப்பாருன்னு உலகத்துக்கே தெரியும்ல. முத்துச்சாமியை ஜெயிக்க முடியுமா? இப்படிங்கிற மனநிலைக்கு யார் வந்திருக்கா? அதிமுக தலைமையே வந்துருச்சு. அப்ப திமுக ஜெயிக்கட்டும், எடப்பாடி சூசகம். இதுதாங்க உண்மை. இவங்களுடைய கேண்டிடேட்ல இருந்து தெரிஞ்சிருக்கிறது இதுதான். தென் மாவட்டத்துக்கு அதிகம் பிஜேபி கொடுத்தது, மினிஸ்டர்ஸை எதிர்த்து, அமைச்சர்களை எடுத்து கூட்டணி கட்சியில நிக்க வைக்கிறது, இதையெல்லாம் பார்க்கும்போது இவர்கள் அறிவித்த இப்போ வரையும் அனைத்தும் திமுகவுக்கு சாதகமா இருக்கு. திமுக ஜெயிக்கட்டும், அதனால என்னன்னு சொல்லி அவங்க நிப்பாட்டியிருக்காங்கிறது தான் புரியுது. அதுக்கு காரணம் என்னன்னா, பாஜகவுக்கு அதிமுகவை கைப்பற்றணுங்கிறதா நோக்கமே ஒழிய திமுகவை தோக்கடிக்கணுங்க நோக்கம் கிடையாது. எடப்பாடிக்கு எப்பா சாமி பிஜேபி நீ அந்த சைடு வச்சுக்கோ, என் மேற்கு மண்டலம் என் கட்சி சின்ன, இதை மட்டும் என் கையில வச்சுக்கோ, இதை மட்டும் எனக்கு கொடுத்துரு, இதுதான் டீலிங். பேக்கரி டீலிங் மாதிரி தான், கணபதி ஐயர் பேக்கரி டீலிங் மாதிரி தான். கட்சியை நான் வச்சுக்கிறேன், மற்றபடி கட்சியை மேற்கு பகுதியில் வச்சுக்கிறேன், மற்ற இடங்களை நீ பிச்சு தின்னுக்கோ, நீ உன் பிஜேபியை வளர்த்துக்கோ. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் அதிமுகவுடைய பெரிய தலைகள்லாம் என்ன செய்ய ஏது செய்யுங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா வேலுமணியை வச்சு ஸ்கெட்ச் போட்டுருவாங்க பிஜேபி, வேலுமணியை வச்சு தனி ஸ்கெட்சும் போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் பிரச்சனைலாம் இருக்கிறனால தான் அண்ணாமலை சிங்கானூர்ல போட்டியே போட மாட்டேங்கிறார். ஸோ இப்படி பல்வேறு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த வேட்பாளர் பட்டியல், இதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்னங்கிறது நான் விரிவாக சொல்லிட்டேன். நான் இதுல இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல, வெளிப்படையா அமைச்சர்களை எதிர்த்து ஏன் ரெட்டலை நிக்கல, ஏன் தென் மாவட்டங்கள்ல பாஜகவுக்கு அதிமுக கொடுத்துச்சு, இதனுடைய பின்னணி என்னங்கிறத ரொம்ப விரிவா டீட்டெயில்டா நான் தேர்தல் பகுப்பாய்வு வரலாற்று ஆய்வுகள்ல இருந்து சொல்லியிருக்கேன். 52 இருந்து இப்ப 2026 வரையும். இதே மாதிரி நாளைக்கு திமுகவும் மற்ற கட்சிகளும் வெளியிட அந்த வேட்பாளர் பின்னணி அரசியல் என்ன, யாருக்கு சாதகங்கிறதையும் விரிவா நம்ம பல்வேறு விஷயங்களோட பேசலாம்.